வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய பெண்கள் உதவியாளர் வேலை, பெண்கள் பாதுகாப்பு வேலைன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதாவது ஓஎஸ்சி ஒன் ஸ்டாப் சென்டர். நம்மளுடைய மாவட்ட சமூக நலத்துறை, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத்துறை, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய மத்திய அரசு, நம்மளுடைய தமிழக அரசு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெண்கள் பாதுகாப்புக்கு பல்வேறு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. காலையில மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 26ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்க மினிமம் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ரூ. 35,000 வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி சம்பளம் இருக்குன்னு சொல்லிக் குடுத்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களே வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் இந்த மாரி தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4, 5 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. அது என்ன போஸ்டிங்ன்னு நீங்க பார்த்து இந்த இடத்துல எழுதிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு தனியா வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் நான் விரிவா போடுறேன். ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேப் லெட்டர்ல உங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்குறாங்க. அடுத்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க மேலா இல்ல ஃபீமேலாங்கிறது எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்க வைக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. ஆனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வயசுலருந்து 40 தான் குடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க எழுதிருங்க. உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிக்குதுன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டுருக்காங்க. அடுத்து மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லையா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீ மேரேஜ்ன்னா மேரிட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. இல்ல நாட் மேரிட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த பேரண்ட் இல்லனா ஹஸ்பண்ட் இல்ல கார்டியன் சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகலன்னா பேரண்ட்ஸ் உங்களுடைய பெற்றோர் நேம் எழுதிக்கங்க. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. இல்ல யாருமே இல்லன்னா நீங்க பாதுகாவலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதுங்க. நேஷனாலிட்டி கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க? எந்த இயர் பாஸ் பண்ணீங்க? எந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சீங்க? எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்களா? பிரைவேட்ல ஒர்க் பண்ணீங்களா? எப்போ ஒர்க் பண்ணீங்க? என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லா எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் கேட்டுருக்காங்க பாருங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதிருங்க. உங்களோட கம்யூனிகேஷன் கூப்பிட்டு உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணா கூப்பிடணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் போட்டா வரணும் வீட்டுக்கு. அந்த மாரி அட்ரஸ் குடுத்துருங்க. அடுத்து கான்டாக்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்க. லேண்ட்லைன் இருந்தாலும் குடுக்கலாம். இல்ல மொபைல் நம்பர் இருந்தாலும் இந்த இடத்துல குடுத்துக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இமெயில் ஐடி இருந்தாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துக்கலாம். எந்த ஒரு தப்பு இல்லன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதர் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஒர்க்ஷாப், ட்ரெய்னிங் இந்த மாரி போயிருந்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விட்டுலாம்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லிக்கிற எல்லா தகவலும் கரெக்ட்டு. நான் குடுத்துக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட்டுன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டுருங்க. யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவனோட சைனு, டேட்டு, பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட் க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, 30/10/2025க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாலை 5:45க்குள்ள கலெக்டர் ஆபீஸ்ல வந்து முதல்ல இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும் வந்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. 641018 இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ண சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதோட முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 042223 அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 05156 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோல போடுறேன். அதுவரைக்கும் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்து பயனடைங்க. நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. போனா வேலைவாய்ப்பு தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்துகிட்டே இருக்குது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பயனடைஞ்சுட்டு வரீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.